மறுமையில பெரிய சவாப தருமா சேத்தனமா போயிட்டு வாங்க பார்ப்போம். ஹராம்ன்றாரு, ஹராம்ன்றாரு. என்னடா வேலையை தாங்க நினைச்சுக்கிட்டாங்களே. அப்ப என்ன விஷயம்? ஓதுனா கை மடக்கு காசு கொடுக்குறீங்க, பாத்திரம் பதார்த்தங்களை வைக்கிறீங்க, சோறு கொடுக்குறீங்க, பிரியாணி கொடுக்குறீங்க, கோழி கொடுக்குறீங்க, இதெல்லாம் ஆசைப்பட்டு செய்யறதான். அந்த மாதிரி உருவானதுதான் மௌலுதுங்கிறது. எதுக்கு இது உண்டானுச்சுன்னு கேட்டா, அந்த காலத்துல நம்ம அப்பா மாட்ட மாறுவோம்லாம் வேற மார்க்கத்துல இஸ்லாத்துக்கு வந்தாங்க. வந்து என்ன செஞ்சாங்க, அங்க உள்ள மாதிரி இங்கேயும் கேட்டாங்க. இஸ்லாத்துல வந்த உடனே அசரத்து வந்துட்டோம், அங்க எல்லாம் தேர் இழுப்போம், அங்க ஒண்ணும் இல்லையா, அங்க போய் கேட்டா என்ன செய்யறேன்னு கேட்ட உடனே ஒரு ஆளை மூத்தாக்கி விட்டுங்க. அதான் கூடு, சந்தன கூடு. விளையாட்டு சொல்லல, அப்ப ரசூலுல்லாஹ் இல்ல, மார்க்கத்தில் உள்ள உலகம் பூரா இருக்கணும்லங்க. இது எப்படி வந்துச்சு? இங்க இருக்க அங்க வச்சுருவோம். அசரத்து நல்ல நோக்கத்தில் செஞ்சுட்டு போயிட்டார் அவரு. அசரத்துல வந்து அசரத்து வந்துட்டோம், இப்ப இங்க இழுக்க பள்ளியாசல் இருக்கட்டா அல்லது அங்க போயிடுவா, தேர்தலுக்கு போயிடும், கோயிலுக்கு போயிடும். அங்க போட இங்க இல்லா, இங்க செஞ்சு தர்றேன் இப்படின்னு அதை உண்டாக்கி விட்டாங்க. அதே மாதிரி அபிஷேகம் பண்றதுக்கு வந்துகிட்டு பழத்தை கொண்டு வந்து அல்லா தலையில ஊத்துன, அல்லா எங்க இருக்கான் ஊத்தையலுமா, அபிஷேகம் பண்ணலாமா, அட 7வது அங்க ஊத்திடுவான், அங்க ஊத்த இதுல ஊத்திட்டு இதுல பூசிட்டு போ. இதுக்கு உண்டானதா எல்லாமே விளங்கிடணும். இந்த மாதிரி உண்டானதுலதான் எதுவும் உண்டானது, மௌலுதும் உண்டா. என்னன்னு கேட்டா, கதா கால செவன்னு பாட்டு போட்டு ராகமா படிச்சுக்கிட்டு கூட்டமா உட்காந்து அதை பொழுதுபோக்குவாங்க. பொழுதுபோக்கு இல்லாத ஒரு காலம், பக்தியின் பேரால எல்லாம் நடக்கும். அசர்த்து இங்கேயும் அதை உண்டாக்குறேன், அங்க போயிருக்கான், இங்க உட்காடுறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரும் ஸல்லல்லாஹு அலைஹி உட்காந்து கேட்டுட்டு இதுக்கு உண்டாக்குனதான். அதனால பாட்டு கட்சி அதெல்லாம் இல்லாத காலத்துல நம்ம எல்லாம் கூட்டமா உட்காந்துக்கிட்டு விளங்குதோ விளங்கலே அவனை உட்காந்து ரசனை செய்வோம், கேட்கும், இடையில யாரை பண்ணான்னு ஒன்று போட்டுக்கிடுவோம். இதெல்லாம் வந்து டைம் பாஸ் மாதிரி அதை உண்டாக்கிட்டாங்க ராகம் போட்டு. 300 வருஷம் தான் இதுக்கு வயசு. மார்க்கம் 300 வருஷம் தான் ஆச்சு. ரசூலுல்லாஹ் மார்க்கம் மார்க்கத்துல மௌலுது மார்க்கத்தில் உள்ள அல்லாஹ் சொல்லியிருப்பானுங்க குர்ஆன்ல மூட்டி சொன்ன அல்லாஹ். அதனால வந்து மௌலுதுக்கு லேட்டா உண்டானது, அது விளங்கிக்கணும், காசுக்கு உண்டானது. அதனாலதான் என்ன செய்யறாங்க, 5 ரூபாய்க்கு ஒண்ணு ஓதுறாங்க. ஒரே மாதிரி மௌலுது யூனிஃபார்ம் இருக்கா, எல்லாம் ஒரு பணக்காரனுக்கு ஒண்ணு, ஏழைக்கு ஒண்ணு, நடுத்தர வர்க்கத்துக்கு ஒண்ணு, 200 ரூபாய்க்கு ஒண்ணு, 25 ரூபாய்க்கு ஒண்ணு, 10 ரூபாய்க்கு ஒண்ணு வகை இருக்கா இல்லையா? அடுக்குமொழியில ஓதுறது இருக்கு, ராகம் போட்டு இருக்கு, புது படத்து மெட்டில ஓதுனா அதுக்கு ஒண்ணு, பழைய படத்து பாட்டெல்லாம் எடுத்து விட்டா அதுக்கு ஒரு இது, இதெல்லாம் இருக்கு பாக்குறோம். இதெல்லாம் காசுக்கு பண்ணது. இது போக சரி காசுக்கு பண்ணிட்டு போறாங்க விட முடியுமான்னா, கொள்கையை பாதிக்கிற சமாச்சாரம் அது இருக்கிறது. மௌலுதுல என்ன இருக்குது, அரபில எழுதணும் எழுதி போட்டு, யா நபி ஸலாம் அலைக்கும், நபியே உங்கள் மீது சலாம், யா ரசூல் சலாம் அலைக்கும், ரசூலே உங்கள் மீது சலாம், யா ஹபீப் சலாம் அலைக்கும், ஹபீபே உங்கள் மீது சலாம், இப்படின்னே சொல்லிக்கிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த சம்சன் நீங்க தான் சூரியன், சரி வந்துட்டு போய் புகழ்றாங்க, போயிட்டு போகுது. அந்த பத்ருன் நீங்க தான் முழு நிலவு, அந்த நூறுன் போக்கு நூறி நீங்க தான் ஒளிக்கு மேல ஒளி. இதெல்லாம் பிரச்சனை இல்லை. போல்றது வந்து வர்ணனை, ஒரு பொம்பளை கூட ஒரு புருஷங்காரம் முழுந்துட்டு போயிடுவான், இது பிரச்சனை இல்லை. அப்புறம் வருது பாருங்க டேஞ்சர், உங்களை கூப்பிட்டு விட்டு அந்த கஃபாருல் ஹதாயா நீங்க தான் பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறாளு. முடிஞ்சு போச்சா? இஸ்லாம் போயிடுச்சா? இப்ப போச்சுலங்க. யானை பீனு கூப்பிட்டு விட்டு பாவங்களை மன்னிக்கிறவன் ரசூலா பார்த்து கேட்கலாமா? இஸ்லாத்தை விட்டா போயிடுறாரு அவரு. பாவத்தை இப்ப யார் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லி கேட்றான், வமை யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர எவன் பாவத்தை மன்னிக்க முடியும் அல்லாஹ் கேட்கறான். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரப்பி ஃபீ குல்லி யௌமின் 100 மர்ரா, தினமும் 100 தடவை நான் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம் மின் தம்பிகி வ மா தஅഖர், உமது முன் பாவங்களையும் பின் பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்தான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மன்னிக்கிறது அவன், மன்னிக்கிற அதிகாரத்தை அல்லாஹ் வந்து ரசூலுக்கு கொடுக்கல, வழிகாட்டுகிற அதிகாரத்தை கொடுத்தான், நேரு வழியில் நம்மை கொண்டு போற அதிகாரத்தை கொடுத்தான். மன்னிக்கிற அதிகாரம் அவங்க கையில் இருக்குது. எப்படி எங்க மன்னிப்பு காப்ப? அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டால் அதான் கிறிஸ்தவர்கள் செஞ்சாங்க, அதான் யூதர்கள் செஞ்சாங்க. நபிமார்கள் ஈசா நபிட்ட கேட்டா ஒத்துக்குவீங்களா? ஈசா நபியை மன்னிப்பு கேட்டவர்களை நீங்க வந்து தப்பான வழியில போறாங்க, அது இஸ்லாத்தில் நுழைக்கணுமா? இதுதான் கஃபிருவன் நிதுனூபி, என் பாவத்தை நீங்க பொறுத்துக் கொள்ளுங்கள், ஓ புலியன் செய்யாத்தி, என்னுடைய தீமைகளை எல்லாம் நீங்கள் வந்து மனம் பொறுத்துக் கொள்ளுங்கள். நீ என்ன தீமை பண்ண உன்னை என்னத்துக்கு மனம் பொறுக்கணும்? தொழுவல் என்ன அல்லட்ட மன்னிப்பு கேளு, நோன்பு வைக்கிற அல்ல மன்னிப்பு கேளு, திருந்திட்டு போ. அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட போய் மன்னிப்பு கேட்கிற மாதிரி இப்படியான சமாச்சாரங்கள் எல்லாம் அதுல இருக்குது. அதே மாதிரி சொல்ற யாமன் தமாட ஒஜித்தரம் மூணுதுல வரி, இதெல்லாம் மூணுதுல உள்ளதுதான். யாம சல்லுவாலா கைரில் லிபாதுன்னு ஒரு பாட்டுல வரும், யாமன் தமாதா ஒஜித்தரம், பாவியே குற்றம் புரிந்தவனே, துபு வாத்தரீஃப் பாவத்துக்கு மன்னிப்பு கேள், ஒப்புக்கொள், ஒரிஜுல் கரம் அருட்குடை எதிர்பாரு, ஒழுதுபி மன் ஹல்லல் ஹரம், ஹரம் ஷரீஃபிலே அடங்கி இருக்கிறாரே ரசூலுல்லாஹ் சொல்றான், அங்க போய் சரணடைந்து விடு. பாவம் செஞ்சியா ரசூலுல்லாஹ் கபூர்ல போய் மன்னிச்சிருங்கன்னு சொல்லு. இது ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? குர்ஆன்ல சொன்னானா? இத ரசூலுல்லாஹ் சொன்னா எழுத்திருப்பாங்களாங்க? இதான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அழகா 10ஓட 11 இருந்துட்டு போயிருப்பாங்களே.
அதனால இது இஸ்லாத்துக்கு எதிரான கொள்கை நிறைய இருக்குது, நிறைய பொய் இருக்குது, நிறைய இட்டுக்கட்டுது இருக்குது. அல்லாஹ் இப்ப பாருங்களேன், அதாவது இந்த யாசை இதுன்னு ஒரு பாட்டு இருக்கும், புரிஞ்சுக்கிறதா சொல்றேன். இந்த பாட்டை எழுதுனது யாருன்னு கேட்டா அதுல எழுதி வச்சிருப்பாங்க காயிலுஹு ஜிப்ரீல். இது ஜிப்ரீல் சொன்னது. எது யாசை இது யார சூழலாங்கிற பைத்த ஜிப்ரீல் சொன்னாங்க. சரி, அது என்ன வருது தெரியுமா? இன்னி இதா மஸ்ஸனி லைமி ரவியோனி அகூல யா சையத சாதாத்தி யா சனதி குல்லி ஷஃபீஅன் இல ரஹ்மானி மின் ஸலலி. ஜிப்ரீல் சொல்றாரு, அப்படி முகமதே நான் செஞ்ச பாவத்துக்கு ரஹ்மான்ட்ட எனக்கு பாவம் அனுப்பிட்டாருங்க. ஜிப்ரீல் பாவம் செய்வாரா? மலக்கு பாவம் செய்வாங்களா? மனுஷன் தான் பாவம் செய்வான், மலக்கு பாவமே செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி சொல்றான், லா யஸூன் அல்லாஹ மா அமரஹும், ஏவுன காரியத்துக்கு மீறி செய்ய மாட்டார்கள் மலக்குகள். வயஃஅலூன மா யுமருன், ஏவப்பட்டதை தான் செய்து முடிப்பார்கள். மலக்கு பாவம் செய்வாங்கங்கறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அணைஞ்சாங்களாம். நான் எந்த பொம்பளை கைப்பிடிச்சார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்? ஜிப்ரீல் என்னப்பா பாவம் செஞ்சாரு? ஜிப்ரீல் கேட்கிறார் ரசூலுல்லாஹ்ட்ட, ரசூலுல்லாஹ்வே நான் செஞ்ச பாவத்துக்கு நீங்க அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேளுங்க, சிபாரிசு பண்ணுங்கங்கறாராம். இதெல்லாம் ஒரு லூசு எழுதுனதுங்க. உடைச்சு சொன்னா ஒரு அறிவுள்ள ஒரு ஆள் எழுதிருக்க முடியாது. மொழி தெரிஞ்சிருக்கு, மார்க்கத்தை பற்றி கடு மலக்குண்டா என்ன, அல்லாண்டா என்ன, ரசூல்டா என்ன, இத பத்தின கடுகு அளவுக்கு அறிவு இல்லாதவர்கள் எழுதியதுதான் நூல். இத அசர்த்து ஓதுறாருன்னா வருமானத்துக்கு ஓதுறார். அவரை பின்பற்றலாமா என்று கேட்டால் நமக்கு ஒரு சட்டம் இருக்குது. என்ன சட்டம்னு கேட்டா, ஒரு ஆளை பின்பற்றதா இருந்தா ஈமான் இருப்பவர்களை பின்பற்றணும். பின்பற்றி நடக்கிறதா இருந்தா லா யத்தஹிதில் முஃமினூனல் காஃபிரீன அவுலியா மின் தூனில் முஃமினீன், ஈமான் உள்ளவர்களை விட்டுவிட்டு ஈமான் இல்லாதவர்களை மூமின்கள் பின்பற்றக்கூடாது. இது குர்ஆனுடைய கட்டளை. தொழுகைக்கும் பின்பற்றக்கூடாது, வேற எதுக்கும் பின்பற்றக்கூடாது. இப்ப இவர் இந்த வேலை செஞ்சாருன்னா ஈமான் இருக்கா? நீங்க தான் பாவ மன்னிப்பு தேடுறவர்னு சொல்லிவிட்டா லா இலாஹ இல்லல்லாஹ் மாத்தம் இல்லையாது. அதை ஒழிக்கத்தானுங்க வந்தாங்க. ஈசா நபிட்ட பாவ மன்னிப்பு கேட்ட மக்களை திருத்த தான் ரசூலுல்லாஹ் வந்தாங்க. இப்ராஹிம் நபிட்ட பாவ மன்னிப்பு கேட்ட மக்களை திருத்த தான் ரசூலுல்லாஹ் வந்தாங்க. உசைர் நபியை அல்லாஹ்வுடைய மகன் சொல்லி அவர்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்ட மக்களை திருத்த தான் வந்தாங்க. அவங்களே போய் நீங்க தான் பாவத்தை மன்னிக்கிறேன்னா எப்படி இது குர்ஆனுக்கு மாத்தமா போச்சே? அந்த அதிகாரத்தால யாருக்கும் கொடுக்கலையே. அப்ப இது அபூஜஹில் அபூலஹபுடைய கொள்கை. இது அபூஜஹில் கொள்கையில தான் ஒருத்தர் அசர்த்து இருப்பாருன்னா அவருக்கு எப்படி பின்பற்றி சொல்ல முடியும்? அபூஜஹில பின்பற்றி சொல்லுவீங்களா? அவர் அபூஜஹில் சொன்ன நினைக்க கூடாது. இந்த கொள்கை அபூஜஹில் கொள்கை தான். அவங்க தான் அப்படி செஞ்சாங்க. இப்ராஹிம் நபி தான் வணங்கினாங்க. இப்ராஹிம் நபி பாவத்தை மன்னிப்பாருனாங்க. இஸ்மாயில் நபி மன்னிப்பாருனாங்க. நசாராக்கள் ஈசா நபி சொன்னாங்க. அதேதான் இது. அப்ப அறியாமையினால் அவர்கள் செஞ்சாலும் விளங்க வேணும். அதனால அப்படி நடப்பார்களே ஆனால் அதை பின்பற்றித்தான் இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு மாற்றம். பின்பற்றக்கூடாது. அதனால தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அப்பதான் அவங்க திருந்தவும் செய்வாங்க. எத்தனை விஷயம் நீங்க நினைக்கிறீங்க? நம்ம உங்களுதுகள் எல்லாம் நீங்க திருந்தலையா? இன்னைக்கு லட்சம் மக்கள் இதெல்லாம் அன்னைக்கு விழுப்புரத்துக்கு போனோம். இது மாதிரி ஒரு 10 மடங்கு மக்கள் குழும்புறாங்க. என்னது குழும்புறாங்க? அழகி தானே குழும்புறாங்க. போய் காணாம இப்ப ஏன் அந்த அசத்தமான சொல்றது இல்ல? உலக யாரும் கேட்க தயாரா இல்ல. இதெல்லாம் மலை ஏறி போச்சு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான், ஒரு 2-3 வருஷம் இந்த பழைய ஆளுக்கு இருக்கிற வரைக்கும் தான் வண்டி ஓடும். இப்ப மக்கள் ரொம்ப வெளிப்பாயிட்டாங்க. குர்ஆன் அடிப்படையில மார்க்கத்தை புரிஞ்சுக்கிட்டு முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு சொல்ல வந்துட்டாங்க. இன்னமும் அந்த உலமாக்கள் நாங்க அதான் செய்யணும் இருந்தாங்கன்னா கேவலப்பட்டு போவாங்க. நான் கேட்கிற மார்க்க கூட்டத்துக்கு இப்ப கூட்டம் வருமாங்க? வருதாங்க? ஏன் வரல? யாரு காரணம்? உலமாக்கள் தானே காரணம். அங்க உட்காந்துட்டு ஒரேதான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கர்பலான்னு நிகழ்ச்சி போட்டுக்கிட்டு அவங்க ஒரு தடவை கொண்டா இவங்க 1000 தான் கொள்ளுவாங்க. வருஷம் கொள்ளுவாங்க. ஹுசைன் யசீது கொண்டு ஒரு தடவை இவங்க மீட்டிங்க போட்டுட்டு வருஷம் வர கொண்டு கர்பலா அந்த கதை எழுதி கண்ணீர் கூட வச்சு அந்த ரத்தத்தை அப்படி இது தவிர எத்தனை கேட்டு இருப்பாங்க? ஒரு ஸ்டோரி எவ்வளவு நாளைக்கு திருப்பி மனுஷன் கேட்பான்? இப்படியே கேட்டு கேட்டு பயான்னா காதுதான் அடிச்சு ஓடுறான். இங்க வர்றாங்க. ஏன் வர்றாங்க? சிந்திச்சு பார்க்கணும். நடுநிலையாக உள்ள மக்கள் நீங்கள் சரியான மார்க்கத்தை கொடுக்காத காரணத்தினால நாங்கள் எல்லாம் நாத்திகத்துக்கு போன ஒரு காலத்துல இந்த ஊர்ல இருந்து உடைச்சு நான் சொல்றேன். நாங்க கடவுள் மறுப்பு கொள்கைக்கு நாங்க போகலையா? ஏன் போனோம்? இப்படி இதை போய் மார்க்கங்கிறாங்க. நல்லா தெரியுது காசுக்கு தான் போட்டு நடக்குது. இப்படின்னு வெறுத்து போனோம். அப்ப சரியான மார்க்கத்தை சொல்லும் பொழுதுதான் இளைஞர்களை இஸ்லாம் கவரும் தக்க வைத்துக் கொள்ளும். இல்லன்னா அவன் பாட்டுக்கு வேற எங்கேயா போயிட்டு இருப்பான். இதான் நடக்க போகுது. அல்லாஹ் காப்பாத்தனே. இதெல்லாம் விட்டு ஒழிங்க. நல்லா கண்ணுக்கு உலமாக்கள் திருந்திக்கிறங்க. இதெல்லாம் நீங்க இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா இல்லாம போயிருவீங்க. நீங்க பாக்கணும் எப்படி நல்லா உலகம் புரண்டுகிட்டு இருக்கு. உலகம் 21ஆம் நூற்றாண்டு ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த உலகத்துல கூட நீங்க இன்னும் அந்த பழைய காலத்து பாட்டு கதைங்க கப்சா கதை விட்டுட்டு சரியா வராது. 21ஆம் நூற்றாண்டுலையும் சொல்ல வேண்டிய அல்லாஹ்வுடைய வேதத்தை மட்டும் தான் சொல்ல முடியும். வேற அல்லாஹ்வுடைய தூதருடைய இது சொல்லலாம். வேற எந்த மனுஷன் கூட்டத்துக்கு போட்டாலும் 21ஆம் நூற்றாண்டுக்கு செல்லாது. எவனுடைய கூட்டம் போட்டாலும் சரி, எந்த மகான் அவுலியா கொண்டு வா 21ஆம் நூற்றாண்டு குப்பை தொட்டிக்கு போயிடும். அல்லாஹ்வுடைய சொல் மட்டும்தான் 2001ஆம் நூற்றாண்டுக்கு பொருந்தும். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சொல் மட்டும்தான் எல்லா நூற்றாண்டு பொருந்தும். இது அடிப்படையை வைத்துக் கொண்டு அதை நோக்கி வாருங்கள் என்று கேட்டு முடித்துக் கொள்ள
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி